ஹாய் எவ்ரிவன். குட் மார்னிங். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம்னா, ஃபங்ஷன் பார்த்தோம். இப்ப வந்து ஃபங்ஷன்ல மொத்தம் எத்தன டைப் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போறோம். ஸோ அந்த ஒவ்வொரு டைப்பும் என்ன மாதிரி ரிலேட்டடுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ இப்ப ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டைப் இருக்குது. ஸோ அந்த 5 டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்ஷன்ஸ் என்னன்னா, ஒரு கேரக்டரையோ, லெட்டரையோ இல்ல வேர்ட்ஸையோ வந்து அப்பர் ஸ்ட்ரிங்காவோ, லோவர் ஸ்ட்ரிங்காவோ அதாவது கேப்பிட்டலைஸ் பண்ணியோ, இல்ல ஸ்மாலர் கேஸ்லயோ, அப்பர் கேஸ்ல இந்த மாரி குடுக்கறதுக்கு. அப்புறம் பின்னாடி ஏதாவது தேவையான ட்ரைலிங் ஸ்பேஸ் ஆட் பண்றதுக்கு, இல்ல அந்த பர்ட்டிகுலர் வேர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு லெட்டர ஃபைண்ட் பண்றதுக்கு, அப்புறம் 2 வேர்ட வந்து ஒண்ணா சேர்க்கறதுக்கு. ஸோ இந்த மாரி ரிலேட்டட் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஃபங்ஷன்ல இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூமெரிக் ஃபங்ஷன். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி பிளஸ், மைனஸ் பண்றது எப்படின்னு பார்த்திருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ இப்ப இதே இத பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் பண்றது, அப்புறம் ஆ அப்சல்யூட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அது என்னன்னா நெகட்டிவ் வேல்யூ கூட உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூவா குடுக்கும். அதாவது மைனஸ்ல இருக்க வேல்யூ பிளஸ்ஸா குடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து சீலிங், ஃப்ளோர் இப்படின்லாம் இருக்குது. இந்த ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்குலாம் இத யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரவுண்ட் ஆஃப்ன்லாம் ஒரு ஃபங்ஷன் இருக்குது. ஸோ நியூமரி ரிலேட்டட் சில ஃபங்ஷன்ஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இதுக்கு கீழ வந்துரும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஃபங்ஷன். இது 3வது ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆ கரண்ட் டேட்ட கெட் பண்றதுக்கு, கரண்ட் வித்து கரண்ட் டேட் வித் டேட் அண்ட் டைமோட கெட் பண்றதுக்கு, அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா ஒரு இத ஆட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் ஆஃப் டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் டேட் ஆட்ங்கிற ஒரு ஃபங்ஷன் இருக்குது. அப்புறம் டேட் டிஃபரன்ஸ்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, 2 டேட்ட குடுத்தீங்கன்னா, அதுக்கு இடையில உள்ள டேஸ வந்து அத கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி இதுல டேட் ரிலேட்டட் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, இந்த டேட்டுக்குள்ள வந்துரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரிகேட் ஃபங்ஷன்ஸ் இருக்குது. இந்த அக்ரிகேட் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சர்டன் குரூப்ப வச்சு உங்களுக்கு வந்து அக்ரிகேட் பண்ணி குடுக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டேட் வைஸா இந்தியால எவ்வளோ ஸ்டேட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டேட்ட கவுண்ட் பண்றதுக்கு நம்ம கவுண்ட்ன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் சரிங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு சம் பண்ணி பார்க்கணும். இல்ல ஆவரேஜ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும், இந்த அக்ரிகேட் ஃபங்ஷன யூஸ் பண்ண முடியும். அதுல சம் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் இருக்குது. அப்புறம் அக்ரிகேட்ன்னு சாரி ஆவரேஜ்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்குது. இந்த ஃபங்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, அதோட வேலைகள் செய்யும். நீங்க என்ன ஸ்பெசிஃபிக் கேட்டகரிய பேஸ் பண்ணி குரூப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அத பேஸ் பண்ணி உங்களுக்கு சம் பண்ணி குடுக்கும். அத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி குடுக்கும். அப்புறம் ஃபைனலா இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோ ஃபங்ஷன். இல்ல அப்படின்னா, அனாலிட்டிக் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு சில ஃபியூச்சர் அனாலிட்டிக்கு நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படும். இதோட மெயின் பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, இந்த கன்டினியூஸ் நம்பர், சீரிஸ் நம்பர் இல்ல ப்ரீவியஸ் டேஸ்ல உள்ள இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் மந்த் இந்த மாரி ஒரு கால்குலேஷன் ரிலேட்டட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்ஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரேங்க்ஸ் எல்லாம் இது மூலமா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபங்ஷன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 டைப்பு. ஸ்ட்ரிங்கு, நியூமரிக், டேட்டு, அக்ரிகேட்டு, விண்டோஸ் ஆர் அனாலிட்டிக் ஃபங்ஷன். ஸோ இந்த 5 டைப் தான் இருக்கு. இந்த 5 டைப்பையும் நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒன் பை ஒன்னா நம்ம கிளாரிட்டியோட பார்க்க போறோம். சரிங்களா? தேங்க் யூ ஆல்.